தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் நாள் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். நான் என்னோட ஓட்டை எந்த கட்சிக்கு போட்டேன் அப்படிங்கிறத போன வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகார்ட்லயும் அதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ நீங்க சும்மா இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி தர்ஷா, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓட்டிங் பர்சன்டேஜ்ல ஒரு தனி பெஞ்ச் மார்க்கே கிரியேட் பண்ணிருக்கு இந்த 2026க்கான எலெக்ஷன். அப்படி என்ன நடந்திருக்கு, அதுக்கு யாரு காரணம், இந்த 2026 தேர்தலோட முடிவு என்னவா இருக்க போகுது, யார் ஆளுங்கட்சியா வரப்போறா, யார் எதிர்கட்சியா வரப்போறா, நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா நம்ம பேச போறோம். இந்த வீடியோ நான் மட்டும் பேச போறது கிடையாது, ஆடியன்ஸான மக்களான நீங்களும் பேசதான் போறீங்க கமெண்ட்ஸ் மூலியமா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலே நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும். அது என்னன்னா, 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் 1951 தான் நம்ம தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது முதல் முறையா. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியா நடந்து முடிஞ்ச 2026க்கான சட்டமன்ற தேர்தலோட சேர்த்து மொத்தம் 17 தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 1951 இருந்து இப்ப 2026 இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகபட்சமான ஓட்டுகள் இந்த வருஷ தேர்தலில் தான் பதிவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று இருந்துச்சு. அது எப்ப அப்படின்னா 2011 தேர்தலில் 78.29% பதிவானுச்சு. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச 2026க்கான தேர்தலில் இப்ப கிடைச்சிருக்க அபிஷியல் ரெக்கார்டு வரைக்கும் 85% ஓட்டு அப்படிங்கிறது பதிவாகிருக்கு. நம்ம 2011 தேர்தலை விட்டுறலாம், நம்ம 2021 தேர்தலுக்கு வரலாம். அப்ப இந்த ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 73.63% மட்டும்தான் இருந்துச்சு. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12% அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஓட்டு பதிவு அதிகமாக இருக்கு. இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் ஓட்டு போட ஆசையா இருந்தும் ஆர்வத்தோட இருந்தும் அவங்களுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாதனால, அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாதனால அவங்களால ஓட்டு போட முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த 2026க்கான எலெக்ஷன்ல கரெக்டா அவங்களாம் ஓட்டு போட்டிருந்தா 90%க்கு மேல கண்டிப்பா ஓட்டு பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய பேசும் பொருளா இப்ப மாறி இருக்கு. இந்த வருஷம் தேர்தலில் இந்த அளவுக்கு ஓட்டு பதிவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம தளபதி விஜயர்கள் மட்டும்தான். அது எப்படி ப்ரோ, நீங்க தளபதி விஜயர்களால மட்டும்தான் இந்த வருஷம் ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க? ஏன் தளபதி விஜயர்கள் மட்டுமா அரசியல் நிற்கிறாரு? ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடியார் இருக்காரு, சீமான் அவர்கள் இருக்காங்க, ஏன் அவங்களுக்கான ஓட்டுகளும் இதுல விழுந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே 2021 எலெக்ஷன்ல நம்ம ஸ்டாலின் ஐயாவும் இருந்தாரு, எடப்பாடி ஐயாவும் இருந்தாரு, சீமானும் இருந்தாரு. ஆனா அந்த எலெக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் இல்ல. ஆனா இந்த 2026 தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல இருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கூட்டம் அப்படிங்கிறது அவர் அரசுக்குள் வந்ததுல இருந்து ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஓட்டு தான் இப்போ 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யார் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி, இதுதான் உண்மை. சரி, அப்புறம் என்ன ப்ரோ, தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால 12% அப்படிங்கிறது ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ப இருக்கும்போது அவங்களுக்கான ஓட்டுகளும் அதிகமாக இருக்கும். அதனால தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சியை பிடிக்க போறாரு, மற்ற 2 கட்சிகள்ல யாரோ ஒரு கட்சி எதிர்கட்சியா வர போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லாம எல்லா கட்சிகளோட ஓட்டுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்படையும். அவங்க இந்த கட்சிகளோட ஓட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அடி வாங்கும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அரசியல் கட்சிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியலுக்கு வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவர் நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அவர் எடுத்த முடிவுல அவர் கரெக்டா இருந்து அரசியலுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த வகையில கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு இப்ப இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுனால எல்லா இடங்களையும் சரி கண்ணா பின்னமா ஓட்டுகள் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு. அப்படி ஓட்டுகள் பிரிஞ்சதுனால அது யாருக்கு சாதகமா போய் முடிய போகுது, யாருக்கு பாதகமா போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். டோட்டலா இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக தான் இருந்துட்டு இருக்கு. மீடியா, சினிமாவில் இருக்க நபர்களும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டுகளை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தேர்தலில் நம்ம பார்க்க முடிஞ்சு அவங்களோட ட்ரெஸ் கோட வச்சு. அதனால எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 பேர் நம்ம தளபதி விஜயை எதிர்க்கிறாங்க அப்படின்னா 100 பேர் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதனால நம்ம யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஓட் பர்சன்டேஜ் அவர் வாங்க தான் போறாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அவ்வளவு ஓட்டுகளும் கரெக்டா சிந்தாம செதறாம கரெக்டா அந்த இடங்களை போய் விழுந்து அவர் எல்லா சீட்டையும் அவர் கவர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம். இந்த 85% ஓட்டு பொதுமக்களும் மீடியா பர்சன்ஸும் நம்ம தளபதி விஜயர்களுக்கு கொடுக்குற ஆதரவு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தளபதி விஜயர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் முடிவு என்னவா இருக்க போகுதுன்னா, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா முதலமைச்சர் ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஆனா ஒருவேளை அவங்க தோத்தா கூட அவங்க எதிர்கட்சியா தான் ஆவாங்க. 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை.
உங்கள ஒரு சில பேருக்கு இப்படி தோணலாம், என்னப்பா தோத்துட்டு எதிர்கட்சியா போதெல்லாம் என்ன பெருமையா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல பெருசா எந்த ஒரு கூட்டமும் போடாம சரியா போய் மக்களை சந்திக்க முடியாம நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சு எந்த ஒரு கட்சியும் துணைக்கு இல்லாம தனித்து போட்டிட்டு தோத்துட்டு எதிர்கட்சியா வந்து உட்காந்தா கூட கெத்து தான். அதை விட ஆளுங்கட்சியா வந்தா அதை விட பெரிய மாசு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்து. இது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் மூலியமா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருமா? அப்படியா, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தேவைப்படுதா? தேவையில்லாத ஒரு விஷயமா அப்படின்னு என்னைய கேட்டா கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தேவையில்லை ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா 70 வருஷம் கட்சி 50 வருஷம் கட்சி அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளும் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மோனோபோலி மாதிரி நீ இல்லைனா நான் அப்படிங்கிற மாதிரியே ஆட்சி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. மக்களும் இவங்க 2 பேர்ல கொடுக்குற ஆட்சி தான் நல்ல ஆட்சின்னு சொல்லி நம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஒரு புதுசா ஒருத்தர் வர்றாரு, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்ம ஆட்சியை அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க என்ன 100 வருஷம் 200 வருஷமா வாழ்ந்துட போறாங்க? இல்ல, ஒரு 5 வருஷம் நம்ம ஆள போறாங்க. அவங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா அது எல்லாமே மக்கள் பார்க்க தான் போறாங்க. அப்படி இல்லைனா அவங்க அடுத்த வருஷம் மாத்திர போறாங்க. இவ்வளவுதான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு, குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சத்துணவு சாப்பாட்டுல தரம் இல்லை, பாட்டுக்கு 10 ரூபா வச்சு கொள்ளையடிக்கிறானுங்க, கனிம வளங்களை சுரண்டது, கிட்னியை திருடி விற்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம திமுக அரசுல இருந்துகிட்டு இருக்கு. சரி, திமுக சரியில்லை, அப்ப அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஆட்சியிலையும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இதையெல்லாம் மக்களுக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க யோசிச்சு பார்த்து சரியான ஆட்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த 2026 தேர்தல் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டு அரசோட ஒரு புத்தாண்டா அமைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் 10 நாள், மே 4ஆம் தேதி ரிசல்ட். அதுக்கப்புறம் இன்னொரு அரசியல் வீடியோட நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம சேனலோட கடைசி அரசியல் வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேசின இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு காது கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரியா பேசுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இல்ல நான் ஏதாவது தவறா பேசியிருக்க மாதிரி உங்களுக்கு தோணாலும் அதை கீழே கமெண்ட் மூலியமா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அரசியல் பத்தி வீடியோ போட்டதுனால நம்ம சேனல் அரசியலை பத்தி பேசக்கூடிய சேனல் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நம்ம சேனல் முழுக்க ஸ்பாட்லைட் தமிழ் சேனல் அப்படிங்கிறது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட சேனல். சினிமா பத்தின அப்டேட், சினிமாக்கான ரிவ்யூஸ், ஸோ இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் நம்ம சேனல்ல அதிகமாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.